ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி சமையலறை ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அரிசி மாவை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை விட செய்கிறது ரொம்ப ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷு. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்யறதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை கப் அளவு அரிசி மாவு, இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். அதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்திக்கிங்க. சேர்த்திட்டு நல்லா வந்து இந்த அரிசி மாவு வந்து நம்ம கரைச்சிக்க போகிறோம். இது எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா தோசை மாவு நம்ம கரைப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து நல்லா கரைச்சிக்குங்க. தண்ணி பத்தலைனா கூட மறுபடியும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி நல்லா தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் வந்து கரைச்சிக்குங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் தண்ணி பத்தலை, அதனால் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்திட்டு மாவு நல்லா கரைச்சிட்டு இப்படி நல்லா தூக்கி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி இருக்கணும். இது செய்யறதுக்காக கடையில் இருக்க மாவு தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை, நம்ம வீட்டில் இருக்க மாவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கரைச்சி வச்ச அரிசி மாவு ரெடியாக இருக்குது. அடுத்தது ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் எண்ணெயை அப்ளை பண்ணி எல்லா பக்கமும் படுற மாதிரி அந்த எண்ணெயை தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டுட்டு நம்ம இதில் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசி மாவை வந்து இதில் நம்ம ஊற்றிக்க போகிறோம். இப்போ நான் கரைச்சி வச்சுருக்க எல்லா மாவுமே நான் வந்து இதில் ஊற்றிக்க போகிறேன். ஏன்னா அரை கப்பு அளவு தான் நான் போட்டிருந்தேன். அந்த அரை கப்பு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு தட்டு ஃபுல்லாக நான் ஊற்றுறதுக்கு. ரொம்பவும் மொத்தமாக ஊற்றிடாமல் ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் கரெக்டாக மீடியமான சைஸ்க்கு நீங்கள் இந்த வந்து பிளேட்டில் வந்து ஊற்றிக்கிங்க. அடுத்து நம்ம அரிசி மாவு வந்து வேக வைக்க போகிறோம். அதுக்காக இட்லி பானை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ அதில் இட்லி தட்டுக்கு மேலே வந்து நான் அந்த பிளேட்டை வைக்க போகிறேன். தட்டை வச்சுட்டு நல்லா ஆவி போகாத அளவுக்கு வந்து நல்லா இட்லி பானையை நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம இதை வேக வச்சுக்க போகிறோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி மாவு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை உடனே சூடாக நம்ம எடுக்க முடியாது, அதனால் நம்ம வந்து இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்க போகிறோம். இது ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுங்காட்டி நம்ம வந்து இதுக்கு தேவையான மற்ற இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இதுக்கு தேவையான வெள்ளை கரைசலை நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 3/4 கப்பு அளவு வந்து நான் வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 கப்பு அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த வெல்லம் கரைஞ்சால் போதும், நம்ம அதுக்கு மேலே பாகு காய்ச்சணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சோடனே அதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பக்கம் நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். அடுத்து நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லையா அரிசி மாவு, அதை வந்து நம்ம பிளேட்லேருந்து எடுத்துக்கலாம். எடுத்து இதை வந்து நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ண போகிறோம். ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா தான் வரும், சூடாக இருக்கும்போது எடுத்தோம்னா வராது. இப்போ பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப் தோணுதோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அடுத்து அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்து அந்த அரிசி மாவை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாமே நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாமே நம்ம சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த சுடுதண்ணியிலே நம்ம வந்து கொதிக்க விட போகிறோம். 5 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமேட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெல்லம், அதை நம்ம வந்து அதில் வெள்ளை தண்ணியை வந்து நம்ம இதில் சேர்த்திக்க போகிறோம். நல்லா சேர்த்திட்டு அதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த வெல்லத்தில் வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெல்லத்தோட இதெல்லாம் நல்லா இழுத்து நல்லா கெட்டியாயிருச்சு. அடுத்து இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து அதில் 2வது பாலாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் இதில் சேர்த்திக்க போகிறேன். சேர்த்தி நல்லா கிளறி விட்ருங்க. இந்த பால் பார்த்திங்கன்னா ஒரு 1 கப்பு அளவு இருக்கும். இந்த தேங்காய் பாலில் ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க.
ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமேட்டு நம்ம அதில் பொடிச்சு வச்சுருக்கிற ஏலக்காய் பொடியை வந்து நம்ம அதில் சேர்த்திக்க போகிறோம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்ருங்க. கலந்து விட்டு அதில் நம்ம தேங்காய் எடுத்து வச்சோம் இல்லையா, அரை மூடி தேங்காவோட முதல் பால் வந்து இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப்பு அளவு இருக்கும். இப்போ இந்த தேங்காய் பால் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு நிமிஷம் வந்து கொதிக்க விட்டோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது இன்னமும் ரொம்ப கெட்டியாயிரும். அடுத்து அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா நான் 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இதில் உடச்சி வச்சுருக்கிற முந்திரி வந்து நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு முந்திரி வந்து நல்லா வறுபடுற அளவுக்கு வந்து நம்ம வறுத்துக்க போகிறோம். இப்போ ஓரளவுக்கு வறுத்தோடனே நம்ம திராட்சை சேர்த்திக்கலாம். திராட்சையை சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. திராட்சை வந்து நல்லா உப்பி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா டிஷ்ஷு, அதில் நம்ம இப்போ சேர்த்திக்க போகிறோம். இப்போ வறுத்து வச்சுருக்கேன் முந்திரி திராட்சையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்ருங்க. கலந்து விட்டால் அவ்வளோதான், நம்ம டிஷ்ஷு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஏன் ரொம்பவே ஹெல்த்தி அப்படின்னா, இது நம்ம வந்து தேங்காய் பாலில் செஞ்சுருக்கோம். தேங்காய் பால் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் வந்து இது எல்லாருமே சாப்பிட்லாம். இது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ரேவதி சமையலறை ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.